என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். எப்படி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்று நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு என்ன செய்தருளும்? தயவு செய்தார். அப்ப சோத்திரம் செபித்து விட்டு அங்கே போகிறான். கர்த்தர் நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒரு காரியத்தை என்ன பண்ணினார்? வாய்க்க பண்ணினார். ஈசாக்குக்கு ஒரு ரெபக்காலை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. திருமண காரியத்தில் தயவுள்ள சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மறந்து போய்விடக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ எலியேசர் தான் பாருங்க, சும்மா போகலாம் பாட்டில், ஆனால் என்ன செஞ்சு போறான்? ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறான். ஆமே ஆண்டவர், இன்றைக்கு இந்த காரியத்தை நீ சித்திக்க பண்ணி என் எஜமான ஆபிரகாமுக்கு என்ன செய்தரணும்? தயவு செய்தரணும். தயவு வேணும்ப்பா. என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? தயவு வேணும். தயவு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போறான். அதே போல தயவு கிடைக்க பண்ணிங்க. தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கணும். கண்பானவர்களே, அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு தேவைக்கு என்னுடைய சித்தம் வெளிப்படணும். அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய தயவுள்ள வழி இடத்துல நமக்கு வேணும். விசேஷமாக திருமண காரியத்தில் எதுவும் அவசரப்படாத படிக்கிற மாதிரி செய்யணும். ஜெபிச்சுட்டு போகணும். ஆமே உங்களுடைய தயவு இருக்குது காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். சோத்திரம். ஆகவே கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி வருவார்களாம்? கர்த்தருடைய தயவை நாடி ஒரு ஆர்வத்தோடு நடுக்கத்தோடு வருவாங்க. அது மாத்திர வாசகம் முடிக்கலாம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அஞ்சிக்கையாய் அப்படின்னா ஒரு நடுக்கத்தோட they will tremble in awe of the Lord என்று எழுதப்பட்டிருக்கிறது. நடுக்கத்தோடு வருவாங்களா? கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய சொல்லுங்க தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வரும். நடுக்கத்தோடு வருவாங்க. நமக்கு தயவு இல்லாம என்னால முடியாதுப்பா. தயவு ஓசியா 3:5 கடைசி நாட்களில் கர்த்தரையும் தேடி வருவார்கள், அவருடைய தயவையும் நாடி வருவார்கள். ஆமே தயவு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. தயவை நாடி நடுக்கத்தோடு வருவார்கள் கடைசி நாட்களில். நம்ம வாழ்கிற நாட்கள் என்ன நாட்கள் தான் இருக்கு? கடைசி நாட்கள். ஆமே கர்த்தரை தேடி அவருடைய தயவை தேடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு நடுக்கத்தோடு அவர்கிட்ட வரணும்.